لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فآت ذا القربى حقه والمسكين وابن السبيل ذلك خير للذين يريدون وجه الله وأولئك هم المفلحون وقال الله تعالى وآت ذا القربى حقه والمسكين وابن السبيل ولا تبذر تبذيرا صدق الله العظيم على رأس நிகரற்ற அன்பாளன் தீர்க்கனாயின் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழனைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் இன்றைய பொதுவா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இவர்கள் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னார் நபிசுவடுகளை அனுபவம் தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவுத்தாபினீன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாக அவனுடைய மாளிகையை நிறைவாக்குவதற்கக்கூடிய அல்லர்களே நண்பர்களே வாலிபர்களே சிறார்களே அல்லாஹ்வுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும் பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் கவலையான சோர்வான கட்டங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எப்போதும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு வழியில் எனக்கும் அப்பாவுகளுக்கும் அல்லாஹ்வின் பற்றி கூறுகிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலேயே அல்லாஹ் எங்களை சேர்த்துக் கொள்வானாம் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ஒரு மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த புனிதமான மாதம் எங்களிடமிருந்து விடை பெற்று செல்லக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இன்னும் சில நாட்கள் இருக்கின்றன. ரமலானுடைய அரைவாசியை விட அதிகமான பகுதியை கழித்து விட்டோம். ஆரம்ப பகுதியை முடித்துவிட்டு நடுப்பகுதியில் முடியும் தருவாயில் இருக்கிறோம். இன்னும் ஒரு 10 பகுதி பெருமதியான ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதிக்குள் செல்வதற்கு முன்னதாக நானும் நீங்களும் இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்தாமல் இருந்தால், இன்னும் நாங்கள் எங்களுடைய உறவு முறைகளை சீர் செய்யாமல் இருந்தால், இன்னும் நாம் எங்களை நன்மையின் பக்கம் தூய்மையானவர்களாக தயார்படுத்தாமல் இருந்தால் அதற்காக தயார்படுத்திக் கொள்ள வேண்டியதற்காக இன்றைய குத்துபாவை உறவுகளோடு சேர்ந்து நடப்பதனுடைய பெருமதி, உறவுகளோடு பிரிந்து வாழ்வதனுடைய நஷ்டம்,
உறவு முறை என்று சொல்லக்கூடிய அந்த உறவு பெருமதியானது என்பதை இன்றைய குத்துபாவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரமுறைக்கு சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற முதலாவது உறவு தாய். முதலாவது இந்த உலகத்திலே நானும் நீங்கள் சந்திக்கின்ற உறவு தாய். இரண்டாவது தகப்பன். அன்பானவர்களே, மூன்றாவது சகோதரன் சகோதரி உறவுகள், இரத்த உறவுகள். அடுத்ததாக தாய் வழி உறவுகள், தகப்பன் வழி உறவுகள் என்று பல வகையான உறவுகளை பார்க்கிறோம். அதனை அடுத்து அந்த பிள்ளைகள் திருமணம் அளித்தால் திருமண வழியினான உறவுகள் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த எல்லா உறவுகளை விடவும் பெருமதியான ஒரு உறவு தான் முதலாவது சொன்ன தாய் வழி உறவு. தாயின் தகப்பன் இந்த உலகத்திலே பெருமதியானவர்கள். அவர்களுக்கு நிகரான உலகத்திலே வேறு யாரும் கிடையாது. தாயும் தகப்பனும் தான் அந்த உலகத்திலே முதலாவது எங்களுக்கு செல்வமாக இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே ஒரு தாய் எங்களை ஈன்றெடுத்து எங்களோடு கஷ்டப்பட்டு எங்களை ஆளாக்கி நல்லதொரு நிலைக்கு தாய் ஆளாக்கி இருக்கிறார். நாங்கள் தாயுடைய மடியிலே இருந்து பால் குடித்த ஒரு காலம் இருக்கிறது. எங்களுடைய தாய் மார்பகத்திலே சுமந்து எங்களுக்கு பாலை தரவில்லை என்றால் நானும் நீங்களும் இந்த உலகத்தை கண் விழித்து பார்த்திருக்க மாட்டோம், இறந்திருப்போம். இந்த உலகத்தை பார்க்க முன்னாலே இந்த உலகத்திலிருந்து பிரியாவிடை கொடுத்திருப்போம். கண்ணியமானவர்களே, இந்த பிள்ளை பால் குடிக்காது, இந்த பிள்ளை உணவை உட்கொள்ளாது என்று தாய் எங்களை ஒதுக்கி இருந்தால், அன்பானவர்களே, எங்களுடைய தாய் ஒதுக்கி இருந்தால் நானும் நீங்கள் அந்த உலகத்தில் இருந்திருக்க மாட்டோம். ஒரு தாயை பொறுத்தவர்களை நிறைய தியாகம் செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆலிஹா மாதத் ஷஹீது மினல்லாஹ். ஒரு தாய் இந்த உலகத்திலே பிரசவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த ஷஹீத் என்ற அந்தஸ்துக்கு போய் வரக்கூடியவர்களாக தாய் இருக்கிறார்கள். செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் எத்தனையோ தாய்மார்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் அவர்கள் ஷஹீத் என்ற அந்தஸ்துக்கு போய் வருகிறார்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே தேடி வாழ்வதற்கு பொருத்தமான உறவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் உம்முக்க உம்முக்க உம்முக்க. முதலாவது முறையில் சொன்னார், உங்களுடைய தாயோடு சேர்ந்து வாழ்வீர்கள். இரண்டாவது சொன்னார்கள், இந்த உலகத்திலே சேர்ந்து வாழ்வதற்கு பொருத்தமான உறவு தாய் என்றார்கள். மூன்றாவது தாய் என்றார்கள். அன்பானவர்களே, தாயும் தகப்படும் அதற்கு பின்னால் தான் நான்காவது தடவை நான் தகப்பன் என்றார்கள். தாயும் தகப்படும் இந்த உலகத்திலே எங்களுக்கு மிகப்பெரிய செல்வம். அவர்களுக்கு நிகரான இந்த உலகத்திலே வேறு யாரும் கிடையாது. இன்றைக்கு சிலர் சமூக சேவை செய்வார்கள். எங்கெங்கேயோ கொடுத்து பொருளாதாரத்தை கொடுப்பார்கள், எங்கெங்கேயோ கொடுத்து நல்ல பேர் வாங்குவார்கள். ஆனால் உங்களுடைய தாய் பட்டினியாக இருக்கிறாரா? தாயுடைய முகத்திலே நீங்கள் சிரிப்பை ஏற்படுத்தவில்லையா? தாய் உங்களிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறாள் என்பதை நீங்கள் புரியாமல் தாயுடைய பணிவிடையை செய்யாமல் என்னதான் சமூக சேவை செய்தார்கள். கண்ணியமானவர்களே, அது அல்லாஹ்விடத்திலே கபூலாகுமா இல்லையா என்பது சந்தேகமாக இருக்கிறது. தாயுடைய பாதத்தைத்தான், தாய்க்கு சிரமமானவர்களே, தாயோடு கஷ்டப்பட்டு தான் நிச்சயமாக அல்லாஹ் சுவர்க்கத்தை பெற்று தருவார். முன்னால் பெற்றோருடைய விடயத்திலே முதலாவதாக அந்த உறவை சீர் செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த உறவு தான் அந்த உலகத்திலே பெருமதியான உறவு. அதற்கு நிகர் உறவு இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. இந்த உலகத்திலே தாயும் தகப்பனும் பெருமதி. ஒரு தாய் என்ற மௌத்தா போனால் அதுக்கு பின்னால் வரக்கூடியவர் சாட்சியாக இருப்பார். ஒரு தகப்பன் மௌத்தா போனால் அதற்கு பின்னால் வரக்கூடியவர் சாட்சியாக இருப்பார். தாயிடத்திலே கிடைக்கிற அன்பு, தகப்பனிடத்திலே கிடைக்கிற அன்பு, பாசம், அரவணைப்பு அந்த சாட்சாவிடத்திலும் அந்த சாட்சியிடத்திலும் கிடையாது. ஒரு தகப்பனுக்கு அடிக்கக்கூடாது, அடிப்பது மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய பாவம். தப்பி தவறி நீங்கள் அடித்து விட்டீர்கள் என்றால் ஒரு தாயும் தகப்பனும் அது என்னுடைய பிள்ளை தானே அடித்தான், அது வலியாக இருந்தால் அந்த வலியை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி தாய்க்கும் தகப்பனுக்கும் அல்லா கொடுத்திருக்கிறான். சாட்சி சாட்சாக இருந்தால் என்னென்னமோ நடந்தது. எனவே அன்பானவர்களே, இரக்கமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த உலகத்தில் எல்லா தாயையும் தகப்பனையும் எங்களுக்கு தந்திருக்கிறானா அவர் இரக்கமாக, அன்பாக, பண்பாக நடந்து கொள்ளுங்கள். ரமதானுடைய மாதம் அதை பெருமதியாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு சில இடங்களை நாங்க பார்க்கிறோம், தாயின் தகப்பன் ஒரு ஊர்ல தான், பிள்ளைகளும் ஒரு ஊர்ல தான், தாயை தகப்பனை பார்க்க போவதே கிடையாது.
மாதத்துக்கு ஒரு கதை பார்க்க போவாங்க. நண்பர்களை தூரத்தில் உள்ளவங்களை பார்க்க போறாங்க. அன்பானவர்களை அப்படி யாரும் நடக்கக்கூடாது. இன்றைக்கு சிலர்கள் இருக்கிறார்கள், எப்படி சிலர் இருக்கிறார்கள், இது என்னுடைய தாய் என்று சொல்வதற்கு கூட வெட்கப்படுகிறார்கள், இதனுடைய தகப்பன் என்று சொல்வதற்கு கூட வெட்கப்படுகிறார்கள், நான் இந்த கிராமணி சொல்வதற்கு கூட சிலர் வெட்கப்படுவார்கள். கேட்டால் நான் கொழும்பு என்று சொல்வார்கள், அல்லது வேறு ஒரு பிரபலியமான உரை சொல்லுவார்கள். அன்பானவர்களை அப்படி யாரும் நடத்தப்படக்கூடாது. தாய் தாப்பன் என்ற உறவை முதலாவதாக பேணிக் கொள்ளுங்கள். அதுதான் எங்களுக்கு தேவையான உறவாக இருக்குது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களுடன் சொல்லித் தந்த மிக பெருமதியான உறவு அந்த தாயின் தகப்பனும். அடுத்ததாக நாம் சந்திக்கின்ற உறவுகள் தான் கண்ணியமானவர்களே எங்களுடைய இரத்த உறவு. எங்களுடைய இரத்த உறவு நானாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், எங்களுடைய தந்தையுடைய உறவுகளாக இருக்கலாம், தகப்பன் அந்த தாயுடைய உறவுகளாக இருக்கலாம். அன்பானவர்கள், இதெல்லாம் பெருமதியான உறவுகள். இவர்களோடு சேர்ந்து நடக்க வேண்டும், உறவு முறைகளை பேணிக் கொள்ள வேண்டும், உறவு முறைகளை துண்டிக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், யார் உறவுகளை துண்டித்து வாழ்கிறானோ அவன் சுருக்கும் நுழைய மாட்டான் என்று சொன்னார்கள். யாருக்கு பொருளாதாரத்தை அபிவிருத்தியும் வரக்கத்து வேண்டும் என ஆசைப்படுகிறார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், மன் ஹக்க அய்யபுஸ லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுஸா லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. யாருடைய வாழ்க்கையிலே பரக்கத் அபிவிருத்தி தேவையோ, யாருடைய பொருளாதாரத்திலே விசால பரக்கத் தேவையோ, ஆயுளே நீண்ட காலம் தேவையோ வாழ்வதற்காக அநியம ஆயுளை பரக்கத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் வாழக்கூடிய அந்த ஆயுளுக்குள்ளே, அதாவது சந்தோஷத்தையும் விசாலமான அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அந்த சமூகம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தன்னுடைய இரத்த உறவுகளோடு சேர்ந்து நடக்கட்டும், இரத்த உறவுகளை கவனித்துக் கொள்ளட்டும் என்ற செய்தியை எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்றைக்கு உறவுகள் எதனால் புரிந்து போகிறது? காணி பிரச்சனையால். கண்ணியமானவர்களே, ஒரு ஒற்றையடி பாதையினால் தமது விருப்பமான ஒரு உறவை இழந்திருக்கிறோம். சின்ன ஒரு பாதை பிரச்சனை, அல்லது இந்த வீட்டு கோழி அந்த வீட்டுக்கு போகுது, அல்லது எங்கட பிள்ளை அங்க வருகிறது விளையாடுறதுக்கு, ஏதோ ஒரு வகையில சின்ன சின்ன முரண்பாடுகள். எங்களுடைய பிள்ளை லேசா அந்த பிள்ளைக்கு அடிச்சுட்டு, தாத்தார பிள்ளைக்கு தங்கச்சில பிள்ளை லேசா அடிச்சுட்டு ஏசிட்டு, கண்ணியமான இதெல்லாம் சாதாரணமான விடயம். அந்த உறவுகளை துண்டித்து விடக்கூடாது. அதே போன்று உறவுகள் புரிந்து போகக்கூடிய இன்னும் ஒரு இடம்தான் கண்ணியமானவர்களே, சொந்தங்கள் நீங்கள் மதிக்காமல் நடப்பதும் உறவுகள் பிரிந்து போகக்கூடிய காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மதிக்காமல் நடப்பது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமதியான ஒரு ஹதீஸை சொன்னார்கள். உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது என்பது எங்களுக்கு தருகிறார்கள் என்பதற்காக நான் கொடுக்கிறது, எங்களை அழைக்கிறார் என்பதற்காக வேண்டி நாங்களும் அழைக்கிறது, எங்களுக்கு எல்லா விடயங்களையும் நினைவுபடுத்துகிறார் என்பதற்காக நாங்கள் அவர்கள் நினைவுபடுத்துகிறது. விசேஷங்கள் வருகின்ற போதெல்லாம் நீங்க வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நாங்கள் சொல்வது இதல்ல. கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் அவங்களுக்கு உபகாரம் செய்கிறார்களோ அதற்கு பிரயோகாரம் செய்வதுதான் உறவுகளை சேர்ந்து வாழ்வதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உறவுகள் உங்களை துண்டித்து வாழ்ந்தாலும், உங்களை துண்டித்துக் கொண்டாலும், உங்களை தூரமாக்கி வாழ்ந்தாலும் அவர்களோடு நெருக்கமாக்கி அவர்களோடு சேர்ந்து நடப்பதுதான் உறவுகளை சேர்ந்து வாழ்வது என்றார். எம்மில் எத்தனை பேர் இந்த ஹதீஸை அமல்படுத்துகிறோம்? எங்களுடைய வீட்டை கல்யாணத்துக்கு சொன்னாத்தான் நான் சொல்றேன், வெளிநாட்டில வெகேஷன் வந்திருக்கு எனக்கு சொல்ல இல்லை, அதனால நான் அங்க போறேன் இல்லை. திருமணத்துக்கு முன்னால சம்பந்தம் பேசினாங்க எனக்கு சொல்ல இல்லை, அதனால நான் போறேன் இல்லை. எல்லாருக்கும் பார்சல் கொடுத்தாங்க எனக்கு தரையில், அதனால நான் போறேன் இல்லை. கண்ணியமானவர்களே, இது உறவுகளை சேர்ந்து வாழ்வதற்குரிய அடையாளம் அல்ல. எனவே எங்களுக்கு தராவிட்டாலும் எங்களை கவனிக்காவிட்டாலும் நாம் அவர்களை கவனிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ஹதீஸை சொன்னார்கள், தில்மன் தஸஅ, உன்னை துண்டித்து வாழ்வோம், நீ சேர்ந்து வாழ், நீ ஒட்டி வாழ் என்று சொன்னார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், சுவர்க்கத்திலே நுழைவைக்கக்கூடிய நரகத்திலே இருந்து தூரமாக்கக்கூடிய ஒரு அமலையை சொல்லித்தாங்க நாயகமே என்று கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை நீ வணங்குவீராக, யாருக்கும் அல்லாஹ்வுக்கு எதிராக எதையும் நீ வைக்காத உலகத்திலே நடப்பீராக, தொழுகையை நிலைநாட்டுவீராக, ஜக்காத்தை கொடுப்பீராக என்று சொல்லிவிட்டு உறவுகளோடு சேர்ந்து நடப்பீராக என்றார்கள். எனவே உறவுகளோடு சேர்ந்து நடப்பது மிக முக்கியமான அமல். அல்லாஹ் கூட பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார்,
அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், உங்களோடு நெருக்கம், அதாவது அவருடைய இரத்த உறவுகள் நெருக்கமானவர்களோடு அவருடைய உரிமைகளை நீங்கள் கொடுங்கள், அவருடைய உரிமைகளை மதித்து நடவுங்கள் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகிறார். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற போது இந்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிற விடயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு அல்லாஹ் சொல்லுகிறார். வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். உங்களை வழிநடத்துகின்ற, உங்களுக்கு எல்லாம் செய்து தருகின்ற எந்த இறைவனிடத்தில் நீங்கள் பிரார்த்திக்கின்றீர்களோ அந்த அல்லாஹ்வை பயந்து கொள்வதை போல உறவு முறை எந்த ஒன்று இருக்கிறது அதையும் பயந்து கொள்ளும் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறார். கனிமான உறவு என்பது மிக பெருமதியானது. நாளைய கியாமத்துடைய நாளிலே அந்த உறவுகள் அல்லாஹ்வோடு மன்றாடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்தார்களோ அவர்களோடு அல்லாஹ்வும் சேர்ந்து நடக்கிறான். யாரெல்லாம் உறவுகளை துண்டித்து வாழ்ந்தார்களோ அல்லாஹ்வும் அவர்களோடு சேராமல் அல்லாஹ்வும் அவர்களோடு துண்டித்து வாழ்ந்து கொள்கிறான், அல்லாஹ்வும் அவர்களை விட்டு தூரமாகி கொள்கிறான் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இனி அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உறவுகளை பெருமதியாக மதிப்போம். எங்களை விட வசதியில் கூடியவராக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அந்த வசதி என்ற தன்மை உலக அமைப்பை பார்க்காமல் நாம் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக உறவுகள் வாழ்வதற்கு, உறவுகள் நீண்ட காலம் நிலைத்திருப்பதற்கு பிரதானமான காரணங்களில் ஒன்றுதான் மன்னிக்கின்ற தன்மைகள் வாழ்க்கைகள். சின்ன சின்ன தவறுகள் ஏராளமான, கூட்டு குடும்பமாக ஒரே வீட்டுக்கு இருக்கின்ற போது ஏராளமான பிரச்சனைகள் வரும். வெளியிலே தனித்தனி குடும்பமாக இருக்கின்ற போது பிரச்சனைகள் வருவது குறைவு. ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கின்ற போது பல பிரச்சனைகள் உருவாகும். அந்த நேரத்தில் தான் எங்களிடத்தில் பொறுமை தேவை, மன்னிப்பு தேவை, நீதம் தேவை, நேர்மை தேவை, விட்டுக் கொடுக்கின்ற தன்மை தேவை. தன்னுடைய தேவையை விட தன்னுடைய சகோதரன் சகோதரியுடைய தேவையை முற்படுத்துகின்ற தன்மை தேவை. மாணவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு ஒரு நபித்தோழர் வருகிறார். வந்து சொல்கிறார், நாயகமே, உண்டுக்க வழி இல்லை, உடுத்துக்க வழி இல்லை, ஏதாவது வழி சொல்லுங்கள் நாயகமே என்று கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதோ அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீடு இருக்கிறது, அப்படியே அந்த வீட்டுக்கு போங்கள், அவர் ஏதாவது தருவார், அதை கொண்டு வந்து நம்முடைய தேவையை பூர்த்தி செய்கிறார். அந்த நபித்தோழர் அப்படியே அந்த வீட்டை தேடி போகிறார். போய் பார்த்தால் அந்த வீடோ இருட்டாக இருக்கு, இருளாக இருக்கிறது. விளக்கு கூட பத்த வைப்பது கூட அங்கே இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. போன நபித்தோழர் யோசிக்கிறார், நாங்கள் வீடு தவறி வந்து விட்டோமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கும் போது பிள்ளையாகிட்டோ என்று யோசிக்கிறார். இல்லை இல்லை கண்ணியமானவர், அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சலாம் வருகிறது. சலாத்துக்கு பதிலை சொல்லி அந்த நபித்தோழர் கஷ்டமான வறுமையிலே வாழக்கூடியவர் உள்ளே நுழைகிறார். நுழைந்து பார்த்தால் விளக்குகள் ஒன்றுமே இல்லை, அரைகுடி ஆடையோடு இருக்கிறார். வீட்டில் நல்ல உணவு வசதிகளே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்திலே என்னை அனுப்பி வைத்தார் என்ற செய்தியை சொல்லுகிறார். அப்போது அந்த மனிதர் என்ன செய்தார் தெரியும், அப்படியே வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் துணிமணி எடுத்து துணிமணிக்குள்ளே சில தங்க காட்சிகளை அப்படியே மறைத்து இந்த சகோதரர்கள் கொண்டு கொடுக்கிறார். கொடுத்ததுக்கு பின்னால் இவருடைய மனம் தாங்கவில்லை. இவரை பார்த்தால் இவருக்கு நான் கொடுக்க வேண்டிய இந்த இடத்துக்கு என்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்து விட்டார்களே என்று மனம் அப்படியே உருக்கி கொண்டிருக்கிறது. அப்போது அந்த இடத்திலே கொஞ்சம் உட்கார்கிறார். ஆனால் இந்த உலகத்திலே சிலரை நாங்கள் பார்க்கிறோம், யாராவது ஏதாவது கிடைத்து விட்டால் போதும் அவசரமாக செல்விடுவார். அப்படி இல்லை, எடுத்தாலும் ஒரு தயக்கம், எடுக்கக்கூடாத கேட்கக்கூடாத இடத்துல வந்து கேட்டு விட்டமே என்று தயக்கம். அந்த சந்தர்ப்பத்தில் திருப்பி கேட்கிறார். அந்த நபித்தோழர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கோ வறுமையான நிலைமை, உண்டுக்க வழி இல்லை, ஆடைகளை பார்க்கின்ற போது உங்களுடைய வறுமை நிலை எனக்கு தென்படுகிறது, வீட்டுடைய அடையாளங்களை பார்க்கின்ற போது வறுமை நிலை தென்படுகிறது. இப்படி இருக்கின்ற போது நீங்கள் எனக்கு இத்தகைய தர்மத்தை செய்தீர்களே என்று கேட்ட போது அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிவுரை பகிர்ந்தார்கள், தங்களுடைய தேவையை குறைத்துக் கொண்டு பிறருடைய தேவையை பூர்த்தி செய்கிறார்கள். அந்த அறிவுரையைத்தான் நாங்கள் வாழ்க்கையிலே அமல் செய்கிறோம், நடைமுறைப்படுத்துகிறோம் என்றார்கள். அன்பானவர்களே, நானும் நீங்களும் இந்த ஹதீஸை எங்கே அமல் செய்கிறோம், இந்த சமூகத்தை எங்கே அமல் செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் எத்தனை பெட்டிஸ் வீசுகிறோம், ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஞ்சி கொட்டி வீசுகிறோம், நபருடைய நேரத்தில் எவ்வளவு உணவுகள் வீண்விரயமாக்குகிறது. சில இடங்களில் இருக்கின்ற மிருகங்கள் கூட பூனைகளுக்குள்ள அந்த உணவுகளை உண்டு கொள்ள முடியாமல் நாட்டம் எடுத்திருக்கிறது.
கோழிகளை கூட உண்டு கொள்ள முடியாமல் அந்த உணவுகள் அடுத்த நாள் அப்படி இருக்கிறது மாணவர்களே. எனவே வீண்களை யாரும் செய்யாதீர்கள், உறவுகளை கவனித்துக் கொள்ளுங்கள். நெருக்கமானவர்கள் மட்டுமல்ல, மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் எங்களுடைய முடியுமான உணவுகளை ஏதாவது அவர்களுக்கு பொறுத்து உதவிக் கொள்ளுங்கள் மாணவர்கள். எனவே இந்த உலகத்திலே மன்னிக்கின்ற தன்மைகள் வாழ்க்கையை வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஈரலை தப்பி துப்பியவர்களை கூட மன்னித்திருக்கார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு விட்டு கட்டியவர்கள் அவர்களை கூட மன்னித்திருக்கிறார்கள். தன்னுடைய இரத்த உறவுகள் எல்லாம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எல்லாம் என்ன செய்தார்கள் தெரியுமா? கிணற்றிலே போட்டுவிட்டு வந்தார்கள். தம்பியை ஓனாய் பிடித்து விட்டிருந்தார்கள். அந்த சகோதரர்களை கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னித்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மன்னிப்பு என்பதை நபிமார்கள் கூட அணிந்த ஒரு அணிகலனாக இருக்கிறது. மன்னிப்பு என்பது சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே எல்லா சந்தர்ப்பங்களிலும் இருந்த ஒரு அணிகலனாக இருக்கிறது. இன்று நானும் நீங்களும் அந்த மன்னிப்பு என்ற தன்மையை விட்டு நீங்கியதால் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு ஆளாகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களுடன் சொல்லித் தந்தார்கள், ஒரு மனைவி, ஒரு தாய் அவர்கள் படுகின்ற கஷ்டம் ஒன்று ரெண்டு ஏறாது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனைகளை தூக்கி பிடிக்காமல், அந்த பிரச்சனைகளை மட்டும் நம்முடைய கண்ணால் பார்க்காமல், அந்த தாய் அல்லது அந்த சகோதரி செய்கின்ற நனவுகளை பாருங்கள். 95 நனவுகளை செய்திருப்பார். 5 குறை ஒரு பெண்ணிடத்தில் இருந்தால், கண்ணியமானவர்களே என்ன செய்யுங்கள், அந்த அதாவது 95 டொட்டுகளை ஒரு கலரிலும் இன்னும் 5 டொட்டை இன்னொரு கலரிலும் வைங்கள். அந்த 5 டொட்டை உங்களால் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு கஷ்டப்படுவீர்கள். இதுதான் ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய நலவுகளும் கருதியிருக்கூடிய அடையாளமாக இருக்கிறது. வாழ்க்கையிலே சில வேலை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில விடயங்கள் நடப்பதுண்டு. அதை வைத்து ஒரு தாயையோ ஒரு சகோதரியையோ ஒரு மகளையோ ஒரு மனைவியையோ திட்ட முடியாது, ஏற்ற முடியாது, உறவுகளை துண்டித்து விட முடியாது. சில சந்தர்ப்பங்களில் உப்புகள் கூட போட்டிருப்பார்கள், சில சந்தர்ப்பங்களிலே கொச்சிக்காய் கொஞ்சம் கூட போட்டிருப்பார்கள். இது சில சந்தர்ப்பங்களிலே சில விடயங்கள் நடந்துவிடும், நடக்காமல் நடந்துவிடும். சில சந்தர்ப்பங்களில் தாய்மார்களுடைய வருத்தம் தாங்க முடியாது, வீட்டில் அதிகமாக தூங்கி இருப்பார்கள். இதை வைத்துக் கொண்டு அவர்களை கண்டிப்பது, இதை வைத்துக் கொண்டு அவர்களை ஏற்றுவது, இதை வைத்துக் கொண்டு அவர்களை சுட்டி காட்டுவது, கண்ணியமானவர்களே, இஸ்லாம் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறது. சுட்டி காட்டுங்கள், தவறுகளை திருத்திக் கொள்ளலாம். சுட்டி காட்டினால் தவறுகளை திருத்த முடியாது, கெட்டு போவார்கள், நாசமாகி போவார்கள். தவறு என்றால் உங்களுடைய தவறு இப்படி இருக்கிறது, இதை நீங்கள் இனிமேல் செய்யக்கூடாது என்று சுட்டி காட்டினால் அந்த தவறை திருத்திக் கொள்ளலாம். சுட்டி காட்டினால் கண்ணியமான தவறுகளை திருத்த முடியாது, மனம் உடைந்து போகும். அன்பானவர்களே, எனவே பண்பாடான ரீதியிலே மன்னிக்கிற தன்மை என்பது வாழ்க்கையில் நாங்கள் கொள்வோம். நிச்சயமாக அல்லாஹ் அதனூடாக எங்களுடைய உறவுகளை எல்லாம் நல்ல முறையிலே வாழ செய்வார். அதே போல கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு சம்பவத்தை பாருங்கள். சஹாபாக்கள் முன்மாதிரியை பாருங்கள். பிரபலமான நபித்தோழர் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய அதாவது பயான் மஜ்லிஸ், அவருடைய விளக்க மஜ்லிஸ் ஒவ்வொரு வாரத்திலும் வெள்ளிக்கிழமை இடம்பெறும். பிரபலமான நபித்தோழர் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களது சபையில் உறவுகளை துண்டித்து வாழ்வர்கள் இருக்கக்கூடாது என்று அவர்கள் அந்த பயான் மஜ்லிஸை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அவர் சொல்லுவார்கள். ஏனென்றால் அவர் யாராவது ஒரு உறவுகளை துண்டித்து வாழ்ந்த ஒருவர் அந்த சபையிலே இருந்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா தன்சிரு ரஹ்மத்து கௌமுன் ஃபீஹி காஸிஉர் ரஹம். ஒரு கூட்டத்திலே உறவை துண்டித்தவன் இருக்கும் காலமெல்லாம் அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது, அல்லாஹ்வுடைய அருள் இறங்காது. நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்வுடைய அருளை வேண்டி இருப்போம். இறைவா மன்னித்து விடு, இறைவா உன்னுடைய கிருபையை எனக்கு பொழிந்து விடு, இறைவா நரக விடுதலை எங்களுக்கு தந்துவிடு என்றெல்லாம் கையேந்துவோம். கண்ணியமானவர்களே, சபையிலே உறவுகளை முடித்தவன் இருந்தால், உறவுகளை துண்டித்தவன் இருந்தால், கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த கூட்டத்துடைய துஆக்களை கூட சில சந்தர்ப்பங்கள் ஏற்க மாட்டான். இதைத்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சம்பவம் எடுத்து காட்டுகிறது. அவர்கள் அந்த பயான் அந்த மஜ்லிஸை கூட்டுவதற்கு முன்னதாகவே சொல்லுவார்கள், யாராவது உறவுகளை துண்டித்திருந்தால் தயவு செய்து இந்த மஜ்லிஸை உட்கார வேண்டாம், அவர்கள் இருந்து சென்று விடுங்கள் என்றார்கள். கண்ணியமானவர்களே, அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லுகின்ற போது அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற சம்பவம். அப்போது ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறார், ஒரு மனிதர் அப்படியே அந்த இடத்திலிருந்து எழுந்து செல்கிறார். எழுந்து சென்று கண்ணியமானவர்களே கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் வந்து உட்கார்கிறார்.
இந்த சந்தர்ப்பத்தை பார்த்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், எங்க போனீர்கள், என்ன செய்தீர்கள், இப்போது வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்போது அவர் சொன்னார், நான் எனக்கு நெருக்கமான ஒரு உறவினர், அதாவது மாமியோடு 2 வருடங்கள் கோபித்துக் கொண்டிருந்தேன், சிறியதொரு தகராறு காரணமாக. எனவே நீங்கள் சொன்ன செய்தி, நீங்கள் சொன்ன விடயம் என்னுடைய காதை தொட்டதும் நான் பயந்து போனேன். இந்த சமூகத்துக்கு வரக்கூடிய அருள், இந்த சமூகத்துக்கு வரக்கூடிய மன்னிப்பு, இந்த சமூகத்துக்கு வரக்கூடிய இறைவனுடைய மாபெரிய அருள் பலவீனமான இந்த அடியானால் அது அற்று போய்விடக்கூடாது, அது இல்லாது போய்விடக்கூடாது என்பதற்காக உடனே போய் என்னுடைய மாமியை சந்தித்து சலாம் சொல்லி அவர்களுடைய மன்னிப்பு கேட்டுவிட்டு வந்து இந்த சபையிலே இறைவனுடைய மன்னிப்பை எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ்வுடைய அடியாரிடத்திலே தவறு செய்து அந்த அடியாரிடத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டு வந்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து இந்த சபையிலே உட்கார்ந்து இருக்கிறேன் என்றார்கள். அந்த நபித்தோழர்கள் மாணவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார். வரத்து கௌரவங்களை பார்த்து எங்களுடைய அமல்களை இன்னொருவர்களுக்கு கொடுத்து விடக்கூடாது. சிறு சிறு பிரச்சனைகளை வைத்து கோபித்துக் கொண்டிருக்க கூடாது. உறவுகளோடு நெருக்கமாக இருங்கள். உறவுகளை துண்டிப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் ஒன்று கண்டல்ல, ஏராளம். நரகம் விளைவிக்கப்படுவார்கள் உறவுகளை துண்டித்து வாழ்ந்தவர்கள். தன்னுடைய ஆயுள் குறைந்து போகும். அது மாத்திரமல்ல, நல்லவர்கள் எல்லாம் எங்களுடைய தலைக்கு மேலால் ஒரு ஜானு உயராது. அது மாத்திரமல்ல, அவன் இருக்கும் சபைக்கு கூட அல்லாஹ்வுடைய அருள் இறங்காது. போகின்ற இடங்களிலே மலக்குமாருடைய பாதுகாப்புகள் இல்லாதவராக போவார். ஒரு வருடம் கோபித்துக் கொண்டிருந்தால் ஒரு முஸ்லிமை கொலை செய்ததற்கு சமன் என்று கூட ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஒரு மனிதன் ஒரு மனிதனோடு ஒரு வருடம் கோபித்துக் கொண்டிருந்தால் அவனுடைய ரத்தத்தை ஊட்டியதற்கல்ல, அந்த மனிதனை கொலை செய்ததற்கு சமன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு ஹதீஸை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு, யார் ஒரு உறவினர் உறவினோடு கோபித்துக் கொண்டிருக்கிறார், அதே நிலையிலே மௌத்தாகிவிடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அந்த மனிதன் அப்படி மௌத்தாகிவிட்டால் நரகத்திலே நுழைந்து விட்டான் என்றார். நரகத்திலே நுழைவான் எதிர்காலத்திலே சொல்லவில்லை, நரகத்திலே நுழைகிறான் நிகழ்காலத்திலே சொல்லவில்லை. எப்போது மூத்தாகினானோ, எப்போது அவன் உலகத்தை விட்டு பிரிந்தானோ அந்த நிமிடமே அவன் நரகவாதி. அவன் வீட்டில் இருக்கலாம், அவனை தூக்குவதற்கு முன்னால் அவனுடைய ரூஹ் எடுக்கப்பட்டதும் அந்த நிலைமையிலே அவன் ஒரு நரகவாதி என்ற கருத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வருட கணக்கில் அல்ல, 3 நாட்கள் கோபித்துக் கொண்டிருந்தால் இப்படியாக ஒரு நிலை. அதனால் மாணவர்களே, முக்கியமான ஒரு மாதம் இறுதி பகுதி அடைய இருக்கிறோம். இன்னும் சில நாட்கள் 27 அடைய இருக்கிறோம். இன்னும் சில நாட்களே ஒற்றைப்படை நாட்கள் 21, 23, 25, 27 மற்றும் 29 நாட்களை அடைய இருக்கிறோம். இதெல்லாம் பெருமதியான நாட்கள். இவைகளை வீணாக்கி விடக்கூடாது என்பதற்காக நினைத்தான் உறவுகளை சீர் செய்துவிட்டு, குடும்ப உறவுகளோடு இரக்கமாக பண்பாக நடந்துவிட்டு, தாய் தாப்பனுடைய அன்பை அவர்களிடம் இருந்து வாங்கிவிட்டு, தாய் தாப்பனுடைய துவாவை பரிசாக பெற்றுவிட்டு நிச்சயமாக வாருங்கள். நிச்சயமாக அந்த 27க்கோ ஒற்றைப்படி நாட்களுக்கோ செல்லுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கின்ற வாசனை, விசாலமான அந்த வாசனை உங்களுக்கு பொறிவான் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. என்னை அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அர்-ரஹீம் முஅல்லகும் பில் அர்ஷ் தகூலு மன் வஸலனி வஸலஹுல்லாஹ் வ மன் கதஅனி கதஹுல்லாஹ். புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அதாவது இரத்த உறவுகள், அந்த இரத்த உறவுகள் அரிசோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அது சொல்லுகிறது, யார் என்னை சேர்ந்து வாழ்ந்தானோ, யார் என்னோடு சேர்ந்து வாழ்ந்தானோ, இறைவா நீயும் அவனோடு சேர்ந்து வாழ்வாயாக. யாரெல்லாம் என்னை துண்டித்து வாழ்ந்தானோ அவர்களோடு நீயும் துண்டித்துக் கொள்வாயாக என்று அந்த உறவு முறை ஒரு நாள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அஸ்ஸதகத்து அலல் மிஸ்கீன் ஸதகத்துன், மிஸ்கீன்களுக்கு நீங்கள் சதகா தர்மம் கொடுப்பதே உங்களுக்கு ஒரு நன்மை, சதகாவுடைய நன்மையை பெற்றுத்தரும் என்றார்கள். வஅலா திர்ரஹ்மி சில்தானி, நீங்கள் இரத்த உறவுகள், நெருக்கமான இரத்த பந்தங்கள், இவைகளுக்கு கொடுக்கின்ற தர்மம்
2 நன்மையை பெற்றுத் தரும் என்றார்கள். சதகத்துன், ஒன்று சதகா தர்மத்துடைய நன்மை, இன்னொன்று வசீலத்துன் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்த நன்மை. இந்த 2ஐயும் பெற்றுத் தரும் என்றார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல மிக முக்கியமானது உறவுகளோடு சேர்ந்து நடக்கின்ற போதோ உறவுகளுக்கு தர்மம் கொடுக்கின்ற போது 2 விதமான நன்மைகள் இருக்கிறது. அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள நானும் நீங்களும் முயற்சி எடுக்க வேண்டும். என்கிற வாழ்நாளிலே உறவு முறைகளை அல்லாஹ் தந்திருப்பது எங்களுக்கு நல்ல முறையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர்களுடாக நாளை மறுமையிலும் நிம்மதியை பெற்றுக் கொள்வதற்காக. அது மாத்திரமல்ல, நபிமார்களுடைய வரலாறுகளை பெற்று பாருங்கள். ஒவ்வொரு நபிமாருக்கும் அல்லாஹ் ஏவி இருக்கின்ற ஒரு விடயம்தான், ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக ஒவ்வொரு விடயங்களையும் எங்களுக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபிமார்களுடைய நுபுவத்துடைய அடையாளங்கள் மிக முக்கியமானதுதான் அந்த நபித்தோழர்கள். அதே போன்ற அந்த நபிமார்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? சிலத்துல் அர்ஹாம், அவர்களுடைய இரத்த உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும். அது முஸ்லிம் அல்லாத முஸ்லிம்களாக இருந்தாலும் அந்த இரத்த உறவுடைய கடமைகளை பேணிக் கொள்ள வேண்டும் என்று நபிமார்களுக்கு கூட அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறார். இதனால் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபித்தோழர், புறப்படியமான நபித்தோழர், அவர்கள் கொடுத்த ஒரு ஆடையை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனது தாய் வழி சகோதரர்களுக்கு, அவர் முஸ்லிக்காக இருந்தாலும் அந்த தாய் வழி சகோதரர்களுக்கு அன்பளிப்பு செய்தார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய தாய் தாப்பனுடைய உறவுகள் முஸ்லிம் அல்லாமல் இருந்தாலும் அல்லது ஏதோ ஒரு வகையில் தூரத்து உறவுகளாக இருந்தாலும் அவர்களோடு நாங்கள் பண்பாக இரக்கமாக எங்களால் முடியுமான சில விடயங்களிலே உதவி பண்ண வேண்டும். சிறுக்குக்கும் குத்துருக்கும் அல்ல, முடியுமான ஆகுமான பண உதவிகளோ அல்லது இன்னும் வேற இதர பொருட்கள் உதவிகளோ எங்களுக்கு செய்து கொள்ளலாம் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிபாடு இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லப்பட்ட விடயங்களை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போல் இறுதி பகுதி இன்னும் சில நாட்களில் வருகிறது. இத்திகாஃபுடைய அமல் இருக்கிறது. அந்த அமலை வீணாக்கி விடாதீர்கள், அந்த அமலில் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள். அதே போன்று ஆடம்பரமான முறையில் இந்த பெருநாளை யாரும் கழிக்க வேண்டாம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், காசா அந்த பலஸ்தீனுடைய பகுதி மிகவும் வறுமையான ஒரு பகுதியை, அந்த பகுதி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. தண்ணீரை குடித்து நோம்பு பிடிக்கிறார்கள், தண்ணீரை குடித்து நோம்பு விடுகிறார்கள். கஞ்சி காய்ப்பதற்கு அங்கே அரிசிகள் கிடையாது. இலை குலைகளையும் புற்களையும் போட்டு கஞ்சி காய்த்து அதனூடாகத்தான் அவருடைய வயிற்றை ஏதோ ஒரு வகையில் நிரப்பிக் கொள்கிறார்கள். நாங்கள் அங்கும் இங்கும் ஓடோடி சுற்றுகிறோம் ஆடைகள் வாங்குவதற்கு. இப்போதைய ஆடைகள் எடுக்க ஆரம்பித்து விட்டோம். ஆனால் அவர்கள் ஆடை இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது கூட இறுதி ஆடை, கப்பன் ஆடை, விலைகளிலே குறைந்த விலையுடைய வெள்ளை ஆடை கூட இல்லாமல் மேனியிலே இரத்தங்கள் பூசிய இரத்தங்களோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் 5 நேரம் சொல்கிறோம். அந்த பலஸ்தீனுடைய மக்கள் ஒவ்வொரு நாளும் 6 நேரம் சொல்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஜனாதா தொழுகை சொல்கிறார்கள், 6 நேரம் சொல்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் வறுமையான ஒரு நிலையில் இருக்கிறார்கள். சிறார்கள் தான் அங்கே இலக்கு வைக்கப்படுகிறார்கள். மகப்பேற்று வைத்தியசாலைகள், சிறுவர் வைத்தியசாலைகள், இவைகள் தான் அங்கே குறி வைக்கப்படுகிறது. அன்பானவர்களே, தாய் இருக்க பிள்ளை இல்லை, பிள்ளை இருக்க தாய் இல்லை, அல்லது தாயும் பிள்ளையும் இருந்தால் இருக்க வீடு இல்லை, அல்லது இருக்க வீடு இருந்தால் ஏதோ ஒரு நோய் வந்து விட்டால் வைத்தியசாலை இல்லை வைத்தியம் கொள்வதற்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இரத்த உறவுகள் கனிமாசன் ஒரே ஒரு காரணத்திற்காக அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே அவர்கள் துண்டிக்கப்படுகிறார்கள், அவர்கள் அங்கே வேதனை செய்யப்படுகிறார்கள். நிச்சயம் அல்லாஹ் மேலானவன். நான் நீங்கள் இந்த பலஸ்தீனுடைய மண்ணை எங்களுடைய துஆக்கள் கேட்கின்ற போது மறந்து விடக்கூடாது. அன்பானவர்களே, பலஸ்தீனுடைய பகுதி இருக்கிறது ஒரு பெருமதியான பகுதி. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொன்ன ஒரு பகுதி. நபிமார்களிலே 80% நபிமார்கள் வாழ்ந்த பூமி தான் பலஸ்தீனுடைய பூமி. எல்லா நபிமார்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமா ஜமா தொழுகை நடத்திய ஒரு இடம்தான் அந்த பலஸ்தீன் மஸ்ஜித் அக்ஸாவுடைய பூமி. எங்களுடைய முதலாவது கிப்லா. இப்போது நாம் காபத்துல் ஷரீஃபை என்று காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுவதை போல இந்த சமூகம் முதலாவது முன்னோக்கி தொழுகைக்காக அந்த பலஸ்தீன், அந்த ஜெருசலம் பலஸ்தீனுடைய மண் தான். கண்ணியமானவர்களே, பைத்துல் முகத்தஸ் ஆனவர்களே, அது மாத்திரமல்ல, குர்ஆனில் வரக்கூடிய 3வது சூரா சூரத்து ஆல இம்ரான். ஆலு இம்ரான் என்று சொல்லக்கூடிய இம்ரானுடைய குடும்பம் வாழ்ந்த இடம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா தான். அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் அந்த மிஹ்ராபுடைய பகுதி தான். பானவர்களே, எனவே பெருமதியான ஒரு பூமி. அந்த பூமிக்காக இந்த சமூகம் போராடி கொண்டிருக்கிறார்கள், உணவில்லாமல் தத்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்கள், அப்படியான சமூகத்துக்கு எங்களால் முடியுமான உதவிகளை கொண்டு வைப்போம். மாஷா அல்லாஹ், இளைஞர்கள் ஏராளமான உதவிகள் அங்கே செல்கிறது.
கிழக்கு மாகாணங்களில் கூட எந்த அளவுதான் தமிழ் அமைச்சர்களாக கூட அந்த இஃப்தார் முஸ்லிம் சமூகத்திற்காக ஒதுக்குகின்ற அந்த பணங்களை விசேட இஃப்தார்களை நிப்பாட்டி விட்டு அவருடைய 3, 5, 10 லட்சம் என்று பல பணம் ரூபாய்களை அங்கே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்று அநேகமான நிறைய ஜும்மா பள்ளிகளில் இன்று அவர்களுக்காக பணம் சேகரிக்கப்படுகிறது. உங்களால் முடியுமாக இருந்தால் இந்த வாரம் அடுத்த வாரமோ அந்த விடயங்களிலே அகில ஜமியத்துலமா இலங்கையிலே கலாச்சார அமைப்பதற்கான வழிகாட்டலை காட்டியிருக்கிறது. முடியும் இருந்தால் உங்களாலான பங்களிப்பையும் செய்யுங்கள். நிச்சயமாக இது ஒரு சந்தர்ப்பம். நானும் நீங்களும் எப்பவுமே அரபிகள் சார அந்த உணவுகளை, அரபிகள் சார ஈட்டம்பளத்தை, அரபிகள் சார துணிகளை, அரபிகள் சார அந்த பொருட்களை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அரபிகளுக்கு உதவி செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அஜமிகளுக்கு கொடுத்திருக்கிறார். அரபிகள் அல்லாஹ் அரபியில் இறக்கினா அந்த அரபு பாசையில் தான் அந்த மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவருடைய அரபி என்பார்கள். ஆனால் நானும் நீங்கள் அஜமிகள் குர்ஆனையும் இந்த அரபையும் நாங்கள் படித்துத்தான் விளங்கியிருக்கிறோம். ஆனால் அரபிகள் தான் எல்லோருக்கும் உதவி செய்வார்கள். அரபிகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அஜமிகளாக எங்களுக்கு இந்த காலத்தில் வழங்கியிருக்கிறான். முடியுமாக நாங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள். அதே போல பங்கிருக்கக்கூடிய கஷ்டக்காரர் அவர்களுக்கு முடியுமான உதவிகளை செய்து கொள்ளுங்கள். அதே போல உடைய மசூதிகளை கடமை செய்யக்கூடிய மசூதிய ஊழியர்கள், பள்ளி இமாமாக இருக்கலாம், முஅஸ்ஸினாக இருக்கலாம், சேவையுடைய மக்களாக இருக்கலாம், உங்களால் முடியுமான ஹதியாக்களை ரமலானுடைய காலங்களை கொடுங்கள். கண்ணியமானவர்களை சின்ன சின்ன தொகையை வச்சு ஒன்றுமே செய்யலாம். நீங்கள் சிலாமா ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, கனிமன 5000 பணத்தை எடுத்துட்டு போறீங்க, உங்களுக்கு வாகனத்துல போகலாம். ஆனா சேனல் பண்ண முடியாது. சேனல் பண்ணினாலும் மருந்து எடுக்க முடியாது. 10,000 அடுத்தது கொழும்புக்கு போறீங்க, ஒரு நோய்க்கு மருந்து எடுக்கிறதுக்கு கண்ணியமான போகலாம், வர முடியாது. இன்றைக்கு பணங்களால் ஒன்றும் செய்யலாம். அதன்மையில ஒரு சகோதரர் அவருக்கு காற்று மூச்சடிக்கிறாங்க. அவருடைய மெஷின்ல இன்னொரு பழுது செய்யறதுக்கு கொண்டு போனா 1,10,000 ரூபாய் கொடுப்பதற்கு பணம் இல்லை. கண்ணியமானவர்களே கடன் பட்டு கொடுத்து விட்டு வந்தால் வீட்டிலே உள்ள மாட்டை விட்டு அந்த 1,10,000 அடைந்தார். இன்னும் ஒரு சகோதரர் 2 வாரத்துக்கு முன்னதாக பார்க்க போன ஒரு நோயாளி, அவருக்கு சீனி வளர்ந்தார். அவரால் நடக்க முடியாது, அங்கிருந்து போக முடியாது, கட்டில் தான் இருக்கிறார். 4 விரல்களை அகற்ற வேண்டும். கிருமிகளுக்கு கைவர பிரச்சனை. 4 விரல்களை அகற்றுவதற்காக 4 லட்சம் ஹாஸ்பிட்டல் எடுத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அவரால் வாழ்வதற்கல்ல, அல்லாஹ் கொடுத்த உறுப்புகளை அகற்றுவதற்குள்ள 4 அகற்ற போகுது. இன்னும் ஒரு சகோதரர் இன்னொரு பயணம் போனால் பிள்ளைய பாடசாலைக்கு விட்டுட்டு வரக்கூடிய வழிகள்ல பணிக்கு என்ன செய்தார், அந்த புல்லுல அப்படியே பைக் போகும்போது அப்படியே பைக் அவரை கீழே விழுகுது. பைக் விழுதுக்கு முன்னால் அவர் விழுந்துட்டால், அவருக்கு முன்னால பைக் விழுது, அவருடைய ஒரு கால் வலது பக்க கால் அப்படியே உடுப்பட்டு உடைந்து போகுது. கண்ணியமானவர்கள் 2 நாள்ல வைத்தியம் பண்ணப்படுகிறது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா 2-3 வாரம் பிடிக்கும். நம்பர் போட்டுத்தான் எடுக்கணும், செய்ய முடியாது. அங்கே கொஞ்ச நாள் எடுக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். உடனே பிரைவேட்ல போட்டு, நீர்கொழும்பு பகுதியில் பிரைவேட்ல போட்டு ஆபரேஷன் பண்ணி அதுக்குரிய வைத்தியம் நடந்தது. 6 லட்சம். ஒரு நிமிஷமும் போகல, செகண்ட் கணக்கில் நடந்த வேலை. கண்ணியமானவர்கள் எல்லாம் பாதுகாக்கணும். அதனால எப்படி சோதனைகள் வரும்னு தெரியாது. அந்த சகோதரரை போன கிழமையும் பார்க்க போனா, கண்ணியமானவர்களை இன்றைக்கு எக்ஸ்டர்னாகி 2 மாதமாகுது. அந்த மனிதர் அந்த சகோதரனுடைய காலை தூக்க முடியாது. 10 வீதம் தான் அந்த காலுக்கு பாரத்தை கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க. வேர்க்கல்ல நடக்கிறாங்க. எதை சொல்கிறேன்னா, இன்னொரு வருத்தம் வந்துட்டா எங்கள் அறியாம எவ்வளவோ செலவழிஞ்சு போயிடும், லட்சக்கணக்கு போயிடும். அவங்களுக்குள்ள பாதுகாப்போம். இன்னைக்கு 5-10 லட்சம் பணத்தை வச்சு கொண்டிருப்போம். திடீர்னு ஒரு நோய் வந்துட்டா அவர் ஜக்காத் எடுக்கக்கூடிய பட்டியல வந்துடுவார். அவங்களுக்குள்ள அந்த இன்னும் உங்களை பாதுகாப்போம். இருக்கிறத கொண்டு போதுமாய் கொள்வோம். இருக்கிறத கொண்டு மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துவோம். கஷ்டங்களை எங்களுக்கு எடுத்துட்டு இலகுவ மற்றவங்களையும் கொடுப்போம். மற்றவங்களோட முகத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்துவோம். இந்த ரமலான்ல மற்றவங்களுக்கு ஏதாவது எங்களால செய்வோம். அன்பானவர்கள், அந்த வகையில உங்களோட கடையில, வீட்டுகள்ல வேலை செய்யக்கூடியவங்க, உங்களோட நெருக்கமானவங்க, உங்களோட பள்ளிகள்ல கடமை செய்யக்கூடியவங்க, மற்ற அல்ல அவங்களோட மிச்ச கால பள்ளியில இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாப்பமா இல்லாம இல்லை, சொந்த ஊரு இல்லாம இல்லை, அவங்களுக்கும் ஊர்கள்ல ஹக்கு இல்லாம எல்லாத்தையும் விட்டு விட்டு இங்க ஏன் உங்களோட இருக்கிறாங்கடா, உங்களோட பிள்ளைகளுக்கு மார்க்கம் தூக்கிடணும், உங்களுக்கு இமாஜமாத்து நடக்கணும், இந்த ஊரை இஸ்லாமிய முறைப்படி இந்த ஊரை வாழைக்கணும். காலையில பெண்கள் தஸ்பீஹ் தொழுது பெண்களுக்கான ஒரு பயான் நிகழ்ச்சியும் ஏற்பாடு பண்ணினாங்க. இப்படி பெரிய சிரமத்துக்கு மத்தியில உங்களுக்கு ஆன்மீக மார்க்கம் போய் சேரணும். மார்க்கம் இல்லாம அந்த உலகத்தை விட்டு புரிஞ்சா மிகப்பெரிய கேவலமாக இருக்கும். அதற்காக கஷ்டப்படுகிறார்கள். அதனால அவங்களால் முடியுமான உதவிகளை செய்து கொள்ளுங்க. எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னித்து அவனுக்கு பொருத்தமான நல்ல
நல்லடியார்களாக எங்களை கபூல் செய்வாயாக. அதே போன்று யா அல்லாஹ் ரமலானுடைய காலத்துல எல்லோரையும் கவனித்து அவருடைய முகங்களை சந்தோஷத்தை ஏற்படுத்தி ரமலான் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் வீட்டுகளை வேலை செய்யக்கூடியவர்கள், கடைகளை வேலை செய்யக்கூடியவர்கள், தோட்ட துறவுகளை வேலை செய்யக்கூடியவர்கள், அதே போல மஸ்ஜிதுகளை கடமை செய்யக்கூடியவர்கள், மதரசாக்களை கடமை செய்யக்கூடிய எல்லோரையும் சந்தோஷப்படுத்திய எல்லோருக்கும் ஏதாவது கொடுத்த ரமலானாக அவர்களை சந்தோஷப்படுத்திய ரமலானாக ஆக்கி தருவாயாக. அதே போல யா அல்லாஹ் பலஸ்தீனுடைய மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லாஹ், உண்ண உணவின்றி கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லாஹ், உடுக்க ஆடையின்றி கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லாஹ். நாங்கள் ஆடை எடுப்பதற்கு அங்கும் இங்கும் சுற்றுகிறோம் யா அல்லாஹ். அந்த சமூகம் கப்பலுடைய ஆடை கூட இல்லாமல் அந்த உலகத்தை விட்டு பிரிகிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், மிக பெரும் கபறுகளில் பல ஜனாதாக்கள் யா அல்லாஹ், சில ஜனாதாக்களுடைய உறுப்புகள் இல்லாமல் துண்டிக்கப்பட்டிருக்கிறது யா அல்லாஹ். பிள்ளைகளிலிருந்து தாய் தாப்பன் இல்லாமல், தாய் தாப்பன் இருந்தும் அவருடைய செல்வமாக இருக்கின்ற பிள்ளைகள் இல்லாமலும் அங்கே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள் யா அல்லாஹ். அவருடைய நிலைமைகளை சீராக்கி கொடுப்பாயாக. நோம்பு பிடிப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து கொடுப்பாயாக. சந்தோஷமான அந்த பெருநாளை சந்தோஷமாக கணிக்கக்கூடிய பாக்கியங்களை ஏற்படுத்தியிருப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு உதவி செய்கின்ற மக்களுக்கு பல மடங்கு நீ கொடுத்துருவாயாக. அந்த உதவிகளை பொண்ணு நாளை வறுமையினால் இந்த அடியார்களுக்கு நல்லதை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், சக்கராத்துறை சந்தர்ப்பத்தில் களிமான நசிபாக்கிடுவாயாக. இந்த துஆவை சரிப்படி விரும்பியை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.